அது நீங்க போடுங்க சார், நீங்க போடுங்க சார். விருப்பம் அது, அவர் விருப்பம் இது. நீங்க போடுங்க. அஜித் கேட்காது சார். அஜித் விஜய் ரசிகர் கேட்பீங்களா நீங்க? சார் இந்த டிக்கெட் விலை இருக்குல்ல, ஆமா 6000 ரூபாய் 7000 ரூபாய் மினிமம் 3000 ரூபாய் பேசுறாங்க. ஒரு சாதாரண ஒரு ஃபேன் அவனுக்கு அப்பா அம்மா காசுல தான் இன்னமும் ஒரு ஃபேன் என்பவன் அப்பா அம்மா காசுல தான் இருக்கிறான். அப்படி உள்ளவனுக்கு எப்படி ஒரு 3000 ரூபாய் 6000 ரூபாய் டிக்கெட் வந்து பார்க்க முடியும்? ஃபேனா நீங்க பேசுங்க. நான் ஃபேனா அதே மாதிரி ஏழ்மை குடும்பத்தில் இருக்கவன் அந்த ரூபாய் கொடுத்து ஒரு ஃபேனா அந்த ஏழ்மை குடும்பத்தில் இருக்கவன் அவ்வளோ ரூபாய் கொடுத்து அந்த படம் பார்க்கறது சத்தியமாக கஷ்டமான விஷயம் தான். அவனுக்கு சந்தோஷமாகுது இல்லை, அதுக்கு அவன் திருப்திப்படுத்திக்கிறான். அந்த ஒவ்வொரு வீட்டுக்குள்ளே இருக்க பிரச்சனைகள் நான் பேச முடியாது. அவன் எப்படி அமௌண்ட் இது பண்ணுறான் அந்த மாதிரி எதுவும் நான் சொல்ல முடியாது. இப்போ நானே எடுத்துக்கோங்க, நான் எப்படியாவது ஒரு படத்தை பார்க்கணுங்கிறது என்னை திருப்திப்படுத்துது. என் வீட்டில் காசு கேட்குறனாலும் என்னை கஷ்டப்படுத்தினது இல்லை, அவங்க கொடுத்துருக்குறாங்க. எனக்கு தெரிஞ்சது அவ்வளோதான், எப்படியாவது பார்த்துருவோம். அது ரொம்ப அவமானமா இல்லையா சார்? அதான் அதுக்கு நாடுகள்ல, உலக நாடுகள்ல, யுஎஸ் போன்ற லண்டன் மாதிரி உலக நாடுகள்ல பார்ட் டைம் ஜாப் பார்த்து ஆமாங்க சார், படிப்பு கல்வி வளர்க்கக்கூடிய நாடு. ஒரு அப்பா அம்மாவோட அம்மாவோட தாலி செயினை விட்டு காசு சம்பாதிச்சு காலேஜ் ஃபீஸ் கட்டின சமூகம் தான் நம்ம தமிழ் சமூகம். ஒரு நடிகருக்கு பின்னாடி இப்படி போறது தப்பா இல்லையா? ஏன்னா தமிழ் சமூகம்னு இல்லைன்னா ஒட்டுமொத்த உலகத்தோட சைக்காலஜி அதுதான். நம்ம தனிப்பட்டு நம்மளே குத்திக்க வேண்டாம். இல்ல சேஃப்டி பர்பஸ் இல்ல ஆனா ரெட் அண்ட் எல்லோ நான் பைக்கில் போறேன், முக்கியம் மோட்டார் சைக்கிள் நான் டிராவல் பண்றேன். இது தூரம் இல்ல பைக் நார்மல் தான். இது வந்து என்னோட சேஃப்டி. தூரத்துல இருந்து பார்த்தாலும் தெரியும், நைட்லேயும் கொஞ்சம் இதாகும். அந்த ஒரு சேஃப்டி பர்பஸ் பைக்கில் போகிறதுனால இது நான் சரி ஆமாம். ஆனால் எந்த உள்நோக்கமும் இல்லை. சார் சொன்ன மாதிரி தான் அவங்க சினிமாவை நேசிக்கிறாங்க, சினிமாவை நேசிக்கிற அந்த ரசிகர்களை நேசிக்கிறாங்க, வணங்குறாங்க. அப்படிங்கும்போது அவங்களுக்கு எல்லாரும் பொது தான். எனக்கும் எல்லாரையும் பிடிக்கும், எல்லாரையும் மதிக்கிறேன். நான் எல்லார் படங்களும் நான் பார்ப்பேன். அதில் வசந்தவர் என்னோட அண்ணன். ஆனால் எனக்கு அந்த நாலேஜ் இல்லைண்ணா. எனக்கு அண்ணா எனக்கு எனக்கு இல்லை எனக்கு இந்த பிஏபிஎல் நீங்க இது பண்ணிருக்கீங்க. என்னன்னா படம் சம்பந்தப்பட்டது மட்டும் இது பண்ணு, இது சம்பந்தப்பட்டது மட்டும் அப்படி போகாது நம்ம யூஸ் பண்ணுவோம். ஃபேன்ஸ் பார்க்கும்போது ஆதங்கத்துல தான் நாங்க இப்ப சொல்றோம். அவங்களுக்கு பின்னாடி வரக்கூடிய ஜெனரேஷன் எப்படி இருக்கும் அவங்களுக்கு தெரியாது, எங்களுக்கு இதாகும். ஒரு ஜெனரேஷனோட அமைப்பு ரீதியான சூழல் வந்து இங்க பாதிக்கப்பட்டிருக்கு. அதெல்லாம் இருக்குதா தெரிஞ்சுதான் வராங்க. கேள்விதானே கேட்கறோம். அது ஓகே சொல்லுங்க சார். ஒரு பிஏபிஎல் வந்து அது பண்ணிக்கங்க. அந்த கோர்ஸுக்கு எவ்வளவு பெரிய ப்ராப்ளம், எவ்வளவு பெரிய சட்ட சிக்கல்கள் இருக்கும். சட்டம் படிப்பு என்பது சும்மா இல்லை, விளையாட்டா சட்டம் படிப்பு இல்லை. அப்படி நீங்க படிச்சுட்டு இப்ப ஊரா போய் விஜய் அண்ணா படத்தை பார்க்கணும்னு சொல்லக்கூடிய அந்த விஷயம் இருக்கு பார்த்தீங்களா? இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இன்னொருத்தங்க பார்த்தா வந்து நானும் போறேன்னு சொல்லி 10 பேர் கிளம்பி நின்னாங்களா? அது சமுதாயத்துல எப்படி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும்? படிக்காதே இருந்திருக்கலாம்ல. அவங்க 2 பேருக்கு வந்து வாய்ப்பு கொடுத்தாரு, அவங்க நன்றி. அவங்களுக்கு என்ன பண்ணாரு? ஒரு நாளைக்கு ஊரா போறேன்னு உங்க அப்பா அம்மா ஏதோ சொல்லி. ஏன்னா எல்லா விமர்சனங்களும் இருக்குன்னு, எல்லா அட்வைஸும் இருக்குது, எல்லா ஆசீர்வாதமும் இருக்குது, எல்லா சப்போர்ட்டும் இருக்குது. ஆனால் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன், அன்புனா என்னன்னு? காதல் அப்பா அம்மா என் மேல வச்சுக்கிற அன்பு இல்லை அப்பா அம்மான்னு இல்லை, அன்பு இருக்குது. இல்லைண்ணா சட்டம் சொல்லி தர மாட்டேன். ஆனால் நீங்கள் கேட்டீங்க, நான் பேசணுண்ணே. அன்புனா என்னண்ணா? ஜென்ரலாக அன்புங்கிறது காதல். அது என்னன்னு உங்கள்கிட்ட கேட்குறேன் நீங்கள் கேட்டதுனால. அன்புனா நான் யார் மேல அன்பு அதிகமா வச்சிருக்கேனோ அவங்களுக்கு நான் ஏதாவது பண்ணணும். ஆக்டர் மேல அன்பு காமிக்கிற ஒரு அன்புக்கு மட்டும் கேட்டேன். அன்பு வைக்கலாம். ஃபர்ஸ்ட் ஷோ அண்ணா ஒரே விஷயம், நானும் அஜித் ஃபேன் தான். அண்ணா ஓகேவா? நாங்களும் ஃபர்ஸ்ட் ஷோ மூவி பார்த்தோம். தெரியுது, உள்ளுக்கு தெரியுது. இப்ப அவர்தான் கடவுள் நினைச்சு நாங்க பார்க்க மாட்டோம். கேட்கக்கூடாது.
ஆனால் அஜித் ரசிகர் வந்து விஜய் ரசிகர் கேட்கக்கூடாது. அதெல்லாம் பேசக்கூடாது. சரி 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 ஆனால் அதுதான் சொல் இப்போ அண்ணா அந்த கேள்வி முடிச்சிடறேன் அந்த கேள்வி முடிச்சிடறேன் அண்ணா இந்த கேள்வி முடிச்சிடறேன் இது முடிச்சிடறேன். நீ கவர்மெண்ட் கேட்கலாம் கேட்குறியா அவரை? கவர்மெண்ட்டை போய் கேளுங்க. நீங்கள் சொன்னது கிட்டத்தட்ட உண்மை. கிட்டத்தட்ட இந்த மனுஷனா பிறந்த எல்லாருக்குமே ஒரு தனிப்பட்ட சுயநலமான விஷயங்கள் இருக்கும். ஒரு ஏதாவது எதிர்பார்க்குறதா இருக்கட்டும், ஒன்று பண்ணுறது, அவனுக்குன்னு ஒரு தேவை இருக்கா? எல்லாருக்குமே இருக்குது. இப்போ எப்படி நீங்கள் விஜய் அஜித்துங்கிற ஒரு அவரோட இதை சொல்கிறீங்கல்ல, உங்களுக்கு ஒன்று நீங்கள் ஒரு ஆன்சர் வச்சுக்கிட்டு எங்கிட்ட நீங்கள் இன்னும் உங்களோட ஆன்சர் திணிக்கிறீங்க. என்னை வழி அதான் சொல்ல வரேன். அதான் சொல்கிறேன். நான் அஜித் சாரையும் மதிக்கிறேன், அவர் படங்கள் நான் பார்ப்பேன். இதோடு நான் முடிச்சுக்கிறேன். ஆனால் காதல் அப்படின்னா நம்மை தேவையை மறந்துக்கிட்டு இன்னொருத்தருக்காக வாழ நினைக்கிறோம்ல, அந்த சாக்ரிஃபைஸ், அது காதல். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அவனுக்குன்னு ஒரு தேவை இருக்குது, இது உண்மை, யாரும் மறுக்க முடியாது. ஆனால் அதை மறந்துட்டு இன்னொருத்தருக்காக, அது அப்பா அம்மா காதலி தம்பி அண்ணன், இதில் எந்த உள்நோக்கமும் கிடையாது. ரெண்டாவது முக்கியமான விஷயம் அப்போ இதோட கருத்து சொல்றேன். நீ என்ன இங்கே வாங்க, நீ உட்காந்து, நான் கேட்குறேன். இதோட முடியுதுண்ணே. நீ தேவையில்லாம கேட்டு இதுக்கப்புறம் அவர் இல்லைன்னு சொல்லியிருக்காரு. கடைசினா திரும்ப சொல்கிறேன், கடைசி. இந்த கடைசிக்கு நான் என்ன வேணாலும் பண்ணலான்னு இதை பண்ணுறேன். கடைசி வரைக்கும் நான் தேட்டரில் உட்காந்து என்னென்ன நான் ஃபேரவெல் பண்ணுறேன். என் அன்போட வெளிப்பாடு மட்டுமே தவிர எந்த உள்நோக்கம், எந்த அரசியல் இது எனக்கு வேணாம், வராது. அது தயவுசெய்து விட்டுருங்க, கெஞ்சது. விஜய் பாராட்டுவார் நினைக்கிறீங்களா? வேண்டாம்ண்ணா, அதை சொல்கிறேன். எதிர்பார்த்து பண்ணாதது தான் அன்பு. நான் ஏன் அண்ணனுக்கு நான் ஒன்று பண்ணுன்னு நினச்சி நான் எனக்காக இல்லைண்ணா அண்ணா நான் எப்படிங்க தனியா போனீங்கன்னா கேள்வி கேட்க மாட்டோம். இல்லை அந்த ஒரு விஷயம் தானே. இல்லை அதுக்காக தான், அதாவது நான் ஒரு இடத்துக்கு போகிறேன்னா எனக்கான ஆபத்துக்கு நீங்களே ஆதரிக்கிறீங்களா? நீங்க சொல்லுங்க, நீங்க ஆதரிக்கிறீங்களா? கல்வியில நாடு சிறந்த நாடு சார் தமிழ்நாடு. நாடு இருக்கீங்க ஆதரிக்கலாம் திருப்பதி ஓடி இருக்காது சார். ஸ்ரீராம் சார், தமிழ்நாடு தவிர பெங்களூர்ல, பாம்பேல, வெளிநாட்டுலாம் வருது. இதெல்லாம் எப்படி பார்க்க போறாங்க? அங்கே பைக்ல போறீங்களா சார்? நீங்கள் கேட்கும் போதே அதில் உங்களுக்கு ஒரு பதில் இருக்குது. அவ்வளோ நாளில் போகணும்னா அவ்வளோ நாட்கள் படம்னு ஒன்று ஓடணும். 200 நாள் 300 ஓடிச்சுன்னா போவேன் சார். கன்ஃபார்ம் போவேன். படம் எதுவும் பண்றீங்களா? டிக்கெட் கொடுத்து பாக்குறீங்களா? நீங்க சம்பாதித்து வாங்குறதா, பெட்ரோல் வாங்குறதா, நண்பர்களா? ஆனால் படிச்சுக்கிட்டே நான் வேலை பார்க்குறேன். அம்மாவோட சம்பளம் கொடுக்குறாங்க. ரெண்டாவது விவசாயம். நான் அவர் அந்த படிப்ப விஷயம் என் குடும்பத்தையும் பார்க்குற விஷயமாகவும் நாலேஜாகவும் நான் இருக்கேன். ஆனால் சினிமாங்கிற பரிணாமம் இருக்குல்ல, ஸ்பேஸ் ஒடிசி 2001 சொல்லிட்டு அவரோட படம் ஒன்று இருக்குது. அந்த பரிணாமம் அதில் மனுஷனோட இதிலேருந்து ஸ்பேஸ் வரைக்கும் போகணும். அந்த மாதிரி நிறைய இருக்குண்ணா. எல்லாருக்குமே எல்லாமே தெரியுண்ணே. எல்லாருக்குமே நமக்கு எல்லாருமே தெரியும். அதில் சினிமா முக்கியமான முக்கியமான டூல். என்னை நிறைய விஷயம் இதுதான், எங்கே என்ன பேசணும், என்ன நாலேஜ், என்ன தப்பு நடக்குது, இந்த மாதிரி எல்லா எஜுகேஷனும் சினிமா கொடுத்துருக்குன்னு எனக்கு நான் சொல்லிக்கிறேன். நான் சினிமாவை காதலிக்கிறேன். நான் நிறைய படங்கள் பார்ப்பேன். அதில் திரும்பவும் சொல்கிறேன், என் அண்ணன் வசந்தவர் நிறைய எல்லாருமே பிடிக்கும். அதில் இவர் முக்கியமாக கடைசியாக போகிறாருங்கிறதுக்காக தானே இதை நான் பண்ணுறேன். ஒவ்வொரு படத்துக்கும் நான் பண்ணலையே. ஆமாண்ணே. மெர்சல் பார்த்துருக்கேண்ணே, சர்க்கார் பார்த்துருக்கேன், திருப்பாச்சி பார்த்துருக்கேன், துப்பாக்கி, கத்தி. இதெல்லாம் ரொம்ப துப்பாக்கி கத்திலாம் நான் ஸ்கூல் டைமில் இருக்கும்போது, அதுவும் பைரவ படத்துக்கு நாங்கள் படம் கிளாஸ் பங்க் அடித்து போயிட்டு அடுத்த நாள் பிரின்ஸ்பல்லாம் வச்சு அடிக்கிறாரு. இந்த மாதிரி மெமோரிஸ்லாம் எனக்கு இருக்குது. நான் ஒவ்வொரு படமும் முதல்ல பார்த்துருவேன், டைம் கிடைக்கும் போது பார்த்துருவேன். பைத்தியம் கிடையாதுண்ணே. அதுதானே சொன்னேன், இது ஃப்ளாகே இல்லையாண்ணே. ஏன்னா மஞ்சளும் சிகப்பும் ரோட்ல சேஃப்டிண்ணே. நீங்க நிஜமான பாருங்க. ஆமாண்ணே. ஆனா இது பளிச்சுன்னு தெரியும் ரோட்ல போனா. கொடி பெண்ணு உங்களுக்கு கட்சி கொடி தான். ஆனால் சத்தியமாக நான் இங்கே ப்ராமிஸ் பண்ணுறேன்,
என்னோட நோக்கம் படம் பார்க்குறது மட்டும் கிடையாது. இந்த படங்கள் மூலயமா முதல்ல அந்த வணக்கம் வைக்கும்போது சொன்ன நிறைய உறவுகள் நான் சந்திக்க போகிறேன். இதில் என்னோட இன்டென்ட் என்னென்னா, ரொம்ப ஏழ்மைப்பட்டிருக்கிற பிஸ்னஸ் இல்லாமல் இருக்கிற ரோட்டு கடைகள், பழ வியாபாரிகள், நான் எப்படி நினைக்கி சாப்பிட்டாகணும்ல, அந்த சாப்பிட்ற இடம் இந்த மாதிரி பிஸ்னஸ் இல்லாத இடத்த நான் சூஸ் பண்ண போகிறேன். அங்கே நான் நிறைய தாய்மார்களை பார்க்கலாம், வயசானவங்களை பார்க்கலாம், என்ன வேணாலும் பார்க்கலாம். அவங்களுக்கு அங்கே நான் சத்தியம் பண்ண போகிறேன். நான் ஒரு நாள் நிச்சயமாக வளரும் போது, இல்லை இப்பயே முடியும் போது, உங்களுக்கு நான் உன்னை செய்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு உறவுகளை ஏற்படுத்தி நீங்கள் கொடுக்குற அந்த சத்தியத்தையும் நான் கொடுக்க போகிறேன். நான் நிச்சயம் பண்ணுவேன். இப்போ என்னால் முடியாது. அந்த 100 ரூபாய் கொடுத்து நான் சாப்பிட்டுட்டு மட்டும் வந்துடுறேன். நீங்கள் கேட்ட கேள்வி உறவையும் நான் ஏற்படுத்துவேன். வருமானம் எப்படி சார் இது டிராவல் பண்ணுறக்கூடிய வருமானம் எப்படி ஈட்டுவீங்க? பெட்ரோலுக்காகட்டும், டிராவலாக இருக்கட்டும், யார் காசு, என்ன பேமெண்ட் ஆகுது? டைம்னு ஒரு விஷயம் இருக்கு. சார் கேட்டாரு அவ்வளவு நேரம் இருக்குது அப்படின்னு. டிராவல் பண்றதுக்கு டைம் இருக்கு. நீங்க போறது தியேட்டர் விசிட்டா பார்க்கணும். இவ்வளோ தியேட்டர் போறீங்களா? ஒவ்வொரு படமும் நான் ஆனால் எனக்காக நான் பார்க்குறேன்னா என் ஹானஸ்ட்டுக்கு நான் நிற்கணும். நான் சும்மா டிக்கெட் எடுத்துகிட்டு இப்படி காமிக்கிறது இல்லை. ஒவ்வொரு தியேட்டர்லேயும் ஒவ்வொரு படமும் நான் முழுக்க பார்த்துட்டு தான் நான் வெளியே வரப்போம். அப்போ ஒரே படத்தை எத்தனை வாட்டி பார்க்குறீங்க அப்படிங்கிறது விசிட் கிடையாது. அண்ணா இப்போ முதல் நாள் நம்ம கமலா சினிமாஸில் நான் பார்க்குறேன்னு வச்சுக்கலாம். ஷோ முடிக்கிறேன். அங்கேருந்து அடுத்தது என்னோடய பயணம் இருக்குல்ல, அடுத்த டிஸ்ட்ரிக்கு, அங்கே போய் நான் செட் பண்ணணும், நான் சாப்பிட்ணும், எனக்கு டயர்ட் ஆகும், என் கூட சில பேர் வருவாங்க, அவங்கள கவனிக்கணும். இதுக்கு ஒரு டைம்னு ஒன்று ஆகும்ல, அந்த டைமு அடுத்த நாள் கொண்டு போயிருதா அங்கே அந்த தேட்டரு அது உள்ளே போய் பார்க்குறேன். இப்படி தான் அந்த ட்ராவல் பண்ணவும் முடியும். ஒரு நாள் வருமானம் எப்படி சொன்னீங்களா கரெக்டாக இருக்கும். வேலை இல்லை, வேலை வேலை வருமானம் கொடுங்க. அண்ணா அது அவசியமே இல்லை. அவனெல்லாம் வழி இருந்துதான் கொடுங்க. அவர் காசு பத்தல, 1000 கொடுங்க அவருக்கு. ஆனால் இன்னொரு முக்கியமான விஷயம், காசி, ரிஷிகேஷ், ஹரித்வார் இந்த மாதிரி கோயில் குளமாக போயிட்டு அன்னதானம் சாப்பிட்டுட்டு அங்கே இருக்கிற வேலைகளை பார்க்குறது நான் ஒரு நாடோடினேன். எனக்கு நான் அந்த மாதிரி எல்லாத்தையும் நான் ஹேண்டில் பண்ண முடியும். அஜித் ரசிகருங்கிறதுக்கு அது அன்பு தானே காரணம். அந்த அன்பை எப்படி நான் வந்து ப்ராசஸ் பண்றேன்னு அது ஒருத்தர் அன்பு வெளிப்படுத்துறது ஒருத்தர் அவங்க வகையில் வெளிப்படுத்துவாங்க. இவர் வகையில் வெளிப்படுத்துறாரு. இப்போ மூட நம்பிக்கை என்ன, நம்பிக்கை என்ன? மூட நம்பிக்கை வேற, நம்பிக்கை வேறல. இந்த பாயிண்ட் ஆஃப் வியூல அதே மாதிரி ஃபேன் வேற, தீவிர ஃபேன் வேற, பக்தன் வேற. இப்போ நான் வந்து ஃபேன், நான் ஃபர்ஸ்ட் டே ஒரு மூவி பார்ப்பேன். அதுவும் என்னுடைய 130 ரூபா டிக்கெட்டுக்கு நான் மூவி பார்ப்பேன். அதோட விட்டுருவேன், என்னுடைய வேலையை பார்க்க நான் போயிடுவேன். இது என்னுடைய ஃபேன். எந்த மூவி வந்தாலும் நான் அவரோட படத்தை நான் பார்ப்பேன். விஜய் சாரோட படத்தை பார்ப்பேன், அவரோட படத்தை பார்ப்பேன். இது என்னுடைய எத்திக்ஸ். அதான் உங்களுடைய எத்திக்ஸ். அதுங்க இதை யாருமே பாதிக்காது. இல்லை இவர் ஒரு ரசிகரா அவருக்கு அவர் சந்தோஷத்துக்கு டாஸ்மாகில் போய் காசு கொடுத்து தண்ணி அடிக்காமல், கஞ்சை வாங்கி போடாமல், என்ன அந்த போதையெல்லாம் இல்லாமல் ஒரு நடிகருக்கு ரசிகராக இருக்கார். ஓகே, இது அதுக்கெலாம் எவ்வளோ மேலும் அந்த டாபிக் விட்டுருவோம். ஓகே, இப்போ நீங்கள கேட்டதுனால சொல்கிறேன். இப்போ விஜய் சார் ரசிகர் இது வரைக்கும் வந்துருக்காங்க, ரசிகராக இருந்திருக்காங்க. கட் அவுட் ஓகே, பாலவேசம் பண்ணுறது ஓகே, இதெல்லாம் நம்ம வந்து யாரும் ஆதரிக்கலை. அவங்க சந்தோஷத்துக்கு பண்ணுறாங்க, அதை நம்ம சப்போர்ட் பண்ணக்கூடாது. இப்போ இவர் ஒரு அன்பை வெளிப்படுத்துறதுக்காக இப்போ காலேஜில் வந்து ஒரு லாஸ்ட் நாள் வந்து ஒரு பிரியாவை கொடுப்பாங்கல்ல, அதான் இது. நீங்கள் லாஸ்ட் நாள் ஒன்றா கூட்டிகிட்டு பண்ணுறீங்கன்னா கேட்கக்கூடாது. அப்போ ஒவ்வொருத்தர் தன் வெளிப்பாடு ஒரு பிரியாவோட மாதிரி அதுக்கு ஒரு இது காலேஜ் ஸ்டூடெண்ட் பண்ணுறாரு. அது இது வரைக்கும் ஓகே, நான் செய்ய. இதுக்கப்புறம் அவர் அரசுக்கு போயிட்டார், தலைவராகிட்டார், தேர்வு சந்திக்க போகிறாரு. இப்போ விஜய் ரசிகர்களோட வேலை என்ன, அதான் கேள்வி. இருங்கண்ணா எப்படியுமே படிக்கிறாங்க, படித்து முடிச்சிட்டேன். ஏன்னா ஏவலண்ணா, நான் விஜய் ரசிகர், அஜித் ரசிகர், நான் படித்து முடிச்சிட்டேன். அண்ணா அதை விட்டுருங்கண்ணே, சும்மா நீங்கள் அப்படி பேசுறீங்கண்ணா. ஒருத்தர் வந்து அவர் ரசிகர் வந்து ஒரு யாரு நீங்கள் கேட்கறது தோறண்ணா வேற. தம்பி என்ன கேக்குறீங்க நீங்க? பேசக்கூடாது. என்ன பேசிக்கிறீங்க நீங்க? அது மட்டும் தான் கேட்கணும். அவர் பொதுவான ஒரு பதில் பொதுவா பேசிக்கிறீங்க நீங்க. நீங்க பொலிட்டிக்கல் எடுக்கறீங்க. சும்மா இல்ல எல்லாத்துக்கும் போட பண்ணிக்க. அது கேட்கக்கூடாது. அவர் ஒரு ரசிகர் அன்பு வெளிப்படுத்துறாருன்னா அவர் போட்டு என்னமோ புஷ்ல நடந்து கேட்க மாதிரி கேட்கறீங்க. அது நீங்க போடுங்க சார், நீங்க போடுங்க சார். விருப்பம் அது, அவர் விருப்பம் இது. நீங்க போடுங்க. இந்த விருப்பம் நீங்க அஜித் கேட்காது சார். ரஜினி விஜய் ரசிகர் கேட்பீங்களா நீங்க? நம்ம கேட்போம் சார், இந்த மாதிரி பண்ணா கேட்போம். ஷோ பார்த்துட்டு போலாம். நீங்க எப்போ போங்க சார்? சும்மா போயிட்டு
இதெல்லாம். நீங்க அஜித் ரசிகனா சீன்ற மாதிரி இருக்கு. தப்பு தப்பு பையனை சொல்றாரு. நீங்க பேசும்போது போட்டோ பார்த்து அழுதாரு. அழுகு பெரிய ஆள் இல்லல்ல, பெரிய ஆள் தான். யார் நீ? உங்களுக்கு பெரிய ஆளு சார். அவர் பெரிய ஆளு சார். நீங்க அப்படி கணிக்க கூடாது. உங்க அளவுகள் வேற, அவர் அளவுகள் வேற. ஐயா ஐயா ஐயா. எப்பா அவங்க பெரிய ஆளு. உங்க அம்மா உங்களுக்கு உங்க பெரிய தாய் இல்ல அவருக்கு தெய்வம். எங்க அம்மா எனக்கு தாய் சார். எப்படி கண்ட்ரோல் பண்ணுவேன்? அப்படிங்க சார். சும்மா போடு சார். சின்ன பண்ண போட்டு ஓவரா அனுபவம். நிறுத்து பாரு. சும்மா ஸ்டாண்டிங் சார் அப்படியே நில்லுங்க சார். என்ன சொல்றது? நம்ம சும்மா சும்மா ஒரு கேட்கறது. நீங்க பத்திரிக்கை தானே, பத்திரிக்கை தானே, அது கேட்க ஒரு தர்மம் இருக்கும்ல. சீன்ற மாதிரி கேட்க கூடாது. ஒருத்தர் குத்துற மாதிரியே போய் அண்ணாரம் போட வேண்டிய அப்படின்னா நீங்க போடுங்க. பேசுறேன். நீங்க சம்பர் கேஸ் நீங்க போடுங்க சார். சும்மா போட்டு சொல்ல ஒரு மேட்ரே கேட்குறேன். விஜய் ரசிகர்களுக்கு என்னோட வேண்டுகோள், இப்போ தொண்டராக மாறிட்டீங்க. இப்போ இவர் உட்காரண்ணா, இப்போ நீங்கள் ஒரு தேட்டராக போய் பண்ணுறது உங்கள் விருப்பம், ஓகே, உங்கள் அன்பு வெளிப்பாடு. இப்போ அரசியல் வந்தால் தொண்டர் வந்து இப்போ நீங்கள் என்ன உங்களோட என்ன உங்களுக்கு செயல்பாடு என்ன? படம் ரிலீஸ் ஆகும்போது தோரணம் கட்டினீங்க, ஓகே. இப்போ என்ன? அவர் மக்கள் சேவை போட்டார். நீங்கள் எங்கே போறீங்க? ரசிகர் எங்கே போறீங்க? நீங்கள் என்ன பண்ண போறீங்க? என்னோட வேண்டுகோள் ஒன்றே தான். நீங்கள் அவருக்கு மாநாட்டுக்கு போய் போகலாம், அவருக்கு வரும்போது தோரணம் கட்டலாம், கட் அவுட் வைக்கலாம், என்ன பண்ணுங்க. இன்றைக்கி ஒரு அரசியல்வாதிக்கு என்ன கொள்கை, என்ன கோட்பாடு, நல்லவனா கெட்டவனா அதெல்லாம் மீறி கடைசி எவன் ஓட்டுக்கு பணம் கொடுக்குறானோ அங்கே மக்கள் சாஞ்சிறாங்க. அதான் இன்றைக்கி விபரீதம். இங்கே நல்லவன்லாம் ஜெயிக்கிறது தான் கஷ்டம். எனக்கு கொள்கை இருக்குது, அப்படி இருக்குது, என்ன சொன்னாலும் சரி, கடைசி எவன் பணம் கொடுக்குறானோ அதுக்கு சில பேர் ஓட்டு போட்டுறாங்க. நடந்துக்கிட்டு இருக்கு. விஜய் ரசிகர்கள் வந்து என்னன்னா இந்த ஓட்டுக்கு பணம் கொடுக்குறத தடுக்கிறதுல தனி படையை வைக்கணுங்களா? அது விஜய் சார் வெளியே சொல்லணும். விஜய் சார் வந்து அவர் பேசுகிறாரு, ஒரு கட்சி பற்றி பேசுகிறாரு, ஒரு கட்சி விமர்சனம் பண்ணுறாரு, ஓகே. இந்த ஓட்டுக்கு பணம் வாங்குறது எவ்வளோ கேவலமான விஷயம், எவ்வளோ கேடுகட்ட விஷயம். ஓட்டுக்கு பணம் வாங்குறது நாட்டுக்கு துரோகம் பெஸ்ட்டு. முதல்ல ஓட்டுக்கு பணம் வாங்கிட்டாலே நல்ல கட்டும் பார்க்க மாட்டாங்க. கொள்ளையடிச்சவன் பணம் கொடுப்பான், அவனுக்கு ஓட்டு போட்டுவாங்க. நான் சொல்ல இந்த கட்சி அது எந்த கட்சியும் இல்லை, பொதுவாகவே எந்த கட்சிக்காரன் பணம் கொடுத்தாலும் அது தடுக்கிறது ஒரு உண்மையான தொண்டனுக்கு அழகு. விஜய் சார் வந்து நீங்கள் மாநாட்டில் யாரும் பேசுகிறத விட இந்த விஷயத்த திரும்ப பேசுங்க. உங்கள் ரசிகர்கள் சொல்லுங்கள், உங்கள் தொண்டருக்கு சொல்லுங்கள். உங்கள் ரசிகர்களும் ஓட்டுக்கு பணம் கொடுக்குறத கண்காணித்து தடுத்தா தான் அடுத்த ஒரு தலைமுறை, அடுத்த ஒரு மாற்றம் வருமே தவிர இல்லைன்னா ஏமாற்றம் தான் வரும். இதை நான் விஜய் ரசிகர்கிட்ட விஜய் சார்ட்டையும் வேண்டிக்கிறது. ஓகே.